ஹஜ் பெருநாளை கொண்டாட உலகம் முழுக்க தயாராகி வருகிறார்கள் முஸ்லீம்கள். அதேபோல் மாற்று மதத்தவர்களுக்கு தங்கள் அன்பை பரிமாறி அவர்களையும் அழைத்து விருந்து உண்ண செய்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து பின்னப்பட்டது தான் இந்த ஹஜ் கடமை என்பது. இது உலக மகாநாடு என்று கூட சொல்லலாம். வருடா வருடம் முஸ்லீம்கள் ஒன்றாக கூடி ஏக இறைவனை மட்டுமே வணங்குவோம், ஏக இறைவனுக்காக நாங்கள் எந்த தியாகமும் செய்ய தயாராகுவோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஹஜ் பயணம் வருடா வருடம் முஸ்லீம்களால் கொண்டாடப்படுகிறது. அத்தகைய முஸ்லீம்கள் எப்படி ஹஜ் கிரியைகளை செய்கிறார்கள் என்பதை இந்த ஒரு சில காணொளிகளில் பார்ப்போம். அங்கே பாருங்கள், மினாவிலலாம் டென்ட்டு ஏற்கனவே நாமளே சொந்தமாக கட்டிக்கலாம். ஆனால் ஃபயர் ஆனதுக்கு பிறகு, நெருப்பு பிடிச்சதுக்கு பிறகு கவர்மெண்ட்டே அந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்குது. டென்ட்டுகள்லாம் கவர்மெண்ட்டே போட்டு கொடுக்குது. எல்லாம் குளிர் ஊட்டப்பட்ட டென்ட்கள். இதில் நான் ஒரு தடவை தங்கியிருக்கிறேன். அருமையான ஏற்பாடுகள், சாப்பாடுலாம் அவ்வளோ சூப்பராக சாப்பாடு. நாமெல்லாம் எங்கேயும் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த இடங்கள்லேயே கேன்டீன்லாம் இருக்குது. எல்லாமே முற்றிலும் இலவசமாக. இதில் சவுதி அழைப்பு வழிகாட்டல் மையம் சார்பாக பதியாவிலேருந்து நான் போயிருந்தேன். அப்போது இந்த டென்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். அங்கே குரூப்புகள்லாம் தங்க வைக்கப்பட்டது. மிகவும் சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டது. இதை பாருங்கள், உணவு வகைகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக, எவ்வளோ அருமையாக வரிசையாக வைக்கப்பட்டுள்ளதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கவர்மெண்ட் தரப்பில் நம்ம போகிறப்போ இதெல்லாம் கிடைக்கும். இப்போ தனியார் மூலியமாக வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக பணம் கட்டணும். பணம் கட்டி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ரொம்ப பேர் வெளியிலே சாப்பிட்டுக்குவாங்க, வெளியிலே தங்கிக்குவாங்க ஹோட்டல் பிடிச்சி. அது மாதிரி உள்ளவங்களுக்கும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. இதெல்லாம் அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணுறது. பெண்களுக்கானது பாருங்கள், பெண்கள் தனிமையில் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்தோனேசியா, பிலிப்பைன் இந்த 2 நாட்டுக்கும் இஸ்லாம் சம்மந்தமே இல்லாது அந்த அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம், பிலிப்பைனிகள்லாம். ஆனால் பிலிப்பைனிகள் இப்போ ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு இந்த கடமைகள்லாம் செய்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பிலிப்பைனிகள் இஸ்லாத்தை இயக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நமக்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல இனத்தால், மொழியால், எல்லாத்துலேயும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களை ஒன்றிணைக்கிறது இஸ்லாம். அதை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் அசந்து தூங்குறதை பாருங்கள். ஏன்னா அந்தளவு ஹஜ்ஜுக்கு எல்லாம் நடக்கிறது தான் அதிகமாக. அந்த நடந்து ஓஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த கடமைகளை நம்மளால் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் மினாவில் 2 நாள் தங்க வைக்கப்படுறாங்க. அப்புறம் முஜ்தலிஃபாவில் ஒரு நாள் அங்கே தங்க வைக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு தான் நாளைக்கு ஹஜ் பெருநாள் இன்ஷா அல்லாஹ். உலகம் முக்க இங்கே சவுதியில் நாளைக்கு பெருநாள். மற்ற நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் நாளை மறுநாள் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் விஐபிகளுக்காக உள்ளது. அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியானது. இதுக்கெலாம் தனியாக பணம் கட்டணும். அவர்களுக்கு தனி நல்ல சொகுசாக இருக்கும். பணக்காரர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், இப்படிப்பட்டவங்களாம் வராங்கல்ல, அவர்களுக்கான ஏற்பாடுகள் அது. இது அரஃபாத் மைதானம் நோக்கி ஹாஜிகள் எல்லாம் கிளம்புறாங்க. இது இந்த ஹஜ்ஜு கிரிகைகள் இப்போது சமீபத்தில் நம்ம இந்தியாவில் அதுக்கும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிர அரசு முதல்ல மாடுகளை பலியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆடுகளையும் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி செய்கிறாங்க. இது நடக்க போகிறதில்ல. இது இன்னும் மோடி காலத்து பிறகு கூட இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த கிரிகைகள்லாம் இந்தியாவில் முஸ்லீம்கள் இல்லாமல் இந்தியாவும் நகராது. அந்த அளவு இஸ்லாமிய இதை இந்துக்களும் விரும்புகிறாங்க. இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறது தான் இந்துக்களும் விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவாங்க. இங்கே முஸ்லீம்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, என்றைக்கே சூத்திரர்கள்னு சொல்லி அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இந்த பார்ப்பனியம்
ஏற்கனவே ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இந்த இந்தியா, அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்துடுவாங்க. கல்விகள் பிடுங்கப்படும், அரசு உத்தியோகங்கள் பிடுங்கப்படும், எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்கணும். நான் பிராமணன், எனக்கு தலையில் நான் பிறந்தேன், நீ காலில் பிறந்தேன்னு அந்த சனாதன பித்து அவர்கள் தலைக்கேறி இருக்கிறதுனால அதை கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய சட்டங்களை முடிக்க பார்க்குறாங்க. அது நடக்காத காரியம்னு வச்சுங்களேன். இன்னும் இதனால் என்ன ஆகும், இந்தியாவோட பொருளாதாரம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த கால்நடைகளை தடுத்து நிறுத்துறதுனால அந்த கால்நடைகள்லாம் விவசாயிகள்லாம் யாருங்க, பெரும்பாலும் 99% இந்துக்கள் தான். அவர்கள் பலன் அடைகிறத இந்த சனாதனம் பிடுங்குது. கடைசியில் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. பலத்த எதிர்ப்புகள் இந்துக்கள்கிட்டேருந்து வந்ததுனால அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. எப்படி கோமாளித்தனமான சட்டங்கள் வரிசையாக போட்டுட்டு நம்ம இஸ்லாத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிறது சனாதனவாதிகள், இந்துத்துவவாதிகள், சங்கிகள். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சகோதரத்துவத்தை பாருங்கள். உலகம் முழுக்க வந்த இந்த சகோதரர்கள் எல்லாருமே ஒரு தாய் மக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரையும் பேரில் இல்லையா? சொல்லப்போனால் கணியன் பூங்குன்றனாரின் அந்த வாக்கானது இங்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. வெறும் ஏற்றளவில் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது இங்கே நிலைநாட்டப்படுகிறது.